வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாதனை செய்ய துடிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதாவது நமக்கு நல்ல திறமை இருக்கும், உழைப்பு இருக்கும். ஆனால் சமயத்தில் நம்ம முன்னேறி சாதனை படியில் ஏறாமல் இருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக விளக்குறாரு. என்னன்னா, நமக்குள்ள அரண்மனை சுவர் மாதிரி ஒரு 3 அரண்கள் போட்டுக்கணுங்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, வெளிச்சுவரில் என்ன, அதில் தேவையில்லாத ஆட்கள் உள்ளே நுழைய முடியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் தேவையில்லாதவர்களோட பழகி தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. இது வெளிச்சுவர். அதாவது 2வது அரண், அதாவது நடு அரண். இதில் தேவையான ஆட்கள் அனுமதிக்கப்படுவாங்க, ஆனால் குறிப்பிட்ட நேரம் மட்டும். இதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே உள்ள நடு அரணில் என்னன்னா, முக்கியமானவங்களாக இருந்தால் கூட அவங்களோட நேரத்தையும் கவனத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செலவழிக்கணும். தேவையில்லாமல் நம்ம நேரத்தை போக்கக்கூடாது அப்படிங்கிறது. 3வது உள்ளரண். உள்ளரணில் என்ன அப்படின்னா, அரசர் முக்கியமானவங்க மட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட உள்ளரணில் உங்களோட எண்ணங்களோட மட்டுமே நீங்கள் உரையாடணும். ஏன்னா அதுக்கு நீங்கள் நிறையா நேரம் எடுத்துக்கணும். உங்களோட எண்ணங்களில் மட்டும் நீங்கள் உரையாடி எப்படி சாதிக்கலாம்ங்கிறத பற்றி சிந்திச்சவாறு இருக்கணும் அப்படின்னு அதில் விளக்குறாரு. இதை நம்ம கடைப்பிடிச்சோன்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றிப்படியில் நிச்சயமாக ஏறலாம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.